25K பட்ஜெட்ல ஒரு லேப்டாப் இருக்குன்னு சொன்னாங்க. அதை ரிவ்யூ பண்ணிடலாம்னு இருக்கும். ஒரு பட்ஜெட் லேப்டாப் பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு என்ட்ரி லெவல் யூசேஜாக பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கான லேப்டாப் இதுதான். Lenovo V15 G4 AMD Ryzen 3 processor 8GB RAM 512 SSD ஓட வருது. DOS இருக்கு, preloaded OS இருக்கு. இந்த லேப்டாப்பை அன்பாக்ஸ் பண்ணி இதுல என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, 25K க்கு இது வர்த்தான்னு நம்ம பார்த்துடலாம். லேப்டாப்ல ரெண்டு மேனுவல் வந்திருக்கு. பவர் கார்டு, இது சார்ஜர் பார்த்தீங்கன்னா 65 வாட்ஸ் சார்ஜர் வந்திருக்கு. பில்ட் குவாலிட்டி அண்ட் டிசைனை பார்த்துருவோம். நீட் அண்ட் சிம்பிளா லோகோ வந்து சைட்ல பிரீமியமாவே ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் பாடி வருது, ஸோ உங்களுக்கு லைட் வெயிட்டா இருக்கும், உங்களுக்கு ஈஸியா கேரி பண்ணிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். இன்ச் குவாலிட்டி பார்த்தோம்னா இதுல சிங்கிள் ஹேண்ட்ல ஓபன் பண்ண முடியல, கொஞ்சம் ரெண்டு கை வச்சு ஓபன் பண்ற மாதிரி இருக்கு. ஹெவியா தான் இருக்கு, பிகாஸ் இது 180 டிகிரி வரைக்கும் நம்மளால டில் பண்ண முடியறதுனால உங்களுக்கு கீபோர்டு வந்து ஃபுல் சைஸ் கீபோர்டா வந்துருது. ஸோ உங்களுக்கு நம்பர் லாக் வந்து செப்பரேட்டா இருக்கும். அக்கௌண்ட்ஸ் ஒர்க் பண்றவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே, டிஸ்பிளே பார்க்க போனோம்னா 15.6 இன்ச் ஃபுல் ஹெச்டி ஸ்கிரீன் வந்தது, ஆன்டி கிளாரோட வருது, அண்ட் டிஎன் பேனல் வந்துருது. பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த லேப்டாப்ல ப்ராசஸர் பாத்தீங்கன்னா AMD Ryzen 3 7320U ப்ராசஸர் வருது. 4 கோர் 8 த்ரெட் 2.4 GHz வந்துருது. மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி பாத்தீங்கன்னா 4.1 GHz வந்துருது. கேட்ச் மெமரி வந்து 2MP L2 வந்து 4MP L3 வந்துருது. கிராஃபிக்ஸ் பாத்தீங்கன்னா இன்டகிரேட்டட் கிராஃபிக்ஸ் தான், 610M கிராஃபிக்ஸ் வந்துருது. அதுக்காக நீங்க கேம் விளையாடணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கான கிராஃபிக்ஸ் கார்டு கிடையாது. இது மினிமம் அமௌண்ட் ஆஃப் கிராஃபிக்ஸ் தான் வந்துருக்கு. இந்த லேப்டாப்ல RAM பாத்தீங்கன்னா 8GB RAM வருது. சால்டட் RAM LP DDR5 RAM வருது. இது வந்து அப்கிரேட் பண்ண முடியாது. இல்ல 16GB வருது. ஸ்டோரேஜ்னு பார்த்தோம்னா இது வந்து 512 SSD NVMe SSD வருது. இதுவும் உங்களால அப்கிரேட் பண்ண முடியாது. 512 SSD வரைக்கும் தான் உங்களால யூஸ் பண்ண முடியும். போர்ட்ஸ் அண்ட் நெட்வொர்க் கனெக்டிவிட்டியை நம்ம இப்போ பார்த்துருவோம். ரைட் சைடில் பார்த்தோம்னா USB 3.2 Gen 4 USB போர்ட் வந்துடுது. எதர்நெட் RJ45 வந்துடுது. நானோ செக்யூரிட்டி ஸ்லாட் வந்துடுது. லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் பின் பவர் கனெக்டர் வருது. USB போர்ட் 3.2 Gen 1 வந்துடுது. HDMI போர்ட் ஒன்று வருது. USB-C போர்ட் 3.2 Gen 1 வந்துடுது. ஹெட்செட் வந்து 3.5mm ஜாக் வந்துடுது. இன்னொன்று Wi-Fi 6 வருது. Bluetooth 5.2 வருது. ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர் 1.5 வாட் 2 வந்துடுது. டால்பி ஆடியோ வந்துடுது. வெப்கேம் பார்த்தோம்னா சவுண்ட் பிக்சல் வித் பிரைவசி செட்டரோட வந்துடுது. நெக்ஸ்ட் பேட்டரி லைஃப் பத்தி பார்த்துருவோம். 38 வாட்ஸ் பேட்டரி வருது. இதோட மேக்ஸிமம் பேட்டரி பார்த்தோம்னா 9 hours வரைக்கும் வருது. இதுல என்ன டிராபேக்ஸ் பார்த்தோம்னா இதுல பேக் லைட் வராது, ஃபிங்கர் பிரிண்ட் ரீடர் இருக்காது. இந்த லேப்டாப் வந்து யாருக்கெல்லாம் சூட்டபிள்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரி லெவல் பீப்புள், ஸ்டூடெண்ட்ஸ், இல்லை லைட் ஒர்க் அக்கௌண்ட்ஸ் பார்க்குறவங்க, எக்ஸல் ப்ரௌசிங் ஒர்க்கு, ரிமோட் எடுத்து ஒர்க் பண்ணுறது. இப்போ சம் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா க்ளவுட் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுவாங்க. அந்த ரிமோட் எடுத்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, அந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்குலாம் இந்த லேப்டாப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.